வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சுவையான காளான் பிரியாணி தாங்க. இந்த காளான் பிரியாணியை நான் இன்றைக்கி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு காட்ட போகிறேன். இந்த பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி இந்த பிரியாணியை குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. ரெண்டும் நல்லா ஹீட் ஆயிருச்சு. இப்போ 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாங்க. கல்பாசி சேர்த்துக்கலாங்க. 4 கிராம்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு அன்னாச்சி மொக்கு சேர்த்துக்கலாங்க. கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரியணுங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ பிரியாணி செய்ய போகிறேங்க. அதுக்கு 150 கிராம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரியாணி டேஸ்ட்டாக உங்களுக்கு வருங்க. வெங்காயம் நல்லா வணங்கணுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வணங்கி வரணுங்க. பாருங்கள், அப்போனா தான் நமக்கு நெஞ்சு கறிக்காமல் இருக்குங்க பிரியாணி. நல்லா வணங்கிருச்சு. இப்போது நறுக்கி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா எல்லாமே அரைச்சி தாங்க சேர்க்க போகிறேன். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற புதினா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அந்த புதினாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கி விட்டுறலாம். அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம அடுத்த பொருள் சேர்த்துக்கலாங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி வணக்கி விட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. பாருங்கள், நல்லா வணக்கி விட்டாச்சு. இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா வணக்கி விட்டாச்சு. இப்போது அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. 150 கிராம் தக்காளியை நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுறலாம். நான் சொல்கிற மெத்தட்லேயே செஞ்சீங்க அப்படின்னா இந்த பிரியாணி குழையாமல் அடி பிடிக்காமல் நல்லா பொல பொலன்னு வருங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இப்போது நம்ம மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்குறேங்க. அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். வேறு பிரியாணி மசாலா எதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ணலாங்க. இந்த 3 மசாலா மட்டுமே போதுங்க. இந்த பிரியாணி சுவையாக இருக்குங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு டைம் வணக்கி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா வணக்கி விட்டாச்சு. இந்த மசாலா எல்லாம் அந்த எண்ணெயிலே வெந்து வரணுங்க. அப்போ தான் பிரியாணி சுவையாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாங்க. நான் இன்றைக்கி 400 கிராம் அளவுக்கு காளான் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த காளான் துண்டுகளை இதில் சேர்த்துடலாம். காளானை ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்காமல் இந்த மாதிரி கீரல் போட்டுக்கலாங்க. அப்போ தான் உலையாமல் இருக்கும். இப்போது அந்த காளான் கூட மசாலா எல்லாம் கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு.
இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போது இந்த டம்ளரில் தான் நான் மெஷர் பண்ணியிருக்கேங்க. இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இப்போ அதுக்கு நம்ம 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த டைமில் நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தாங்க அந்த அரிசி வெந்து வரும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். இப்போது நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போது குக்கரை மூடி நம்ம 2 விசில் வச்சிடலாங்க. பாருங்கள், 2 விசில் வந்துருச்சு. இப்போது நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக நம்மளோட காளான் பிரியாணி ரெடியாக இருக்குது அப்படின்னு. நான் இப்போ கிளறி காட்டுறேன் பாருங்கள். அடி பிடிக்கவே இல்லைங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வந்திருக்குது. அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரி அழகாக வருங்க. அடி பிடிக்காது, அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான காளான் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த டிஃப்ரெண்ட்டான காளான் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ இதை சாப்பிட போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.